ஒரு கடையில் வேலை செய்யும் பெண் அங்குள்ள மேனிக்யூனில் பொம்மை அணிவிக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்புள்ள ஒரு விலை உயர்ந்த ஆடையை தற்செயலாக கிழித்து விடுகிறாள். இதனால் தனது வேலை போய்விடுமோ என்று அவள் பயந்து நடுங்கும் போது உடன் வேலை செய்யும் மற்றொரு பெண் அவளுக்கு உதவ முன் வருகிறாள். உண்மையில் அந்த பெண் தற்காலிகமாக அங்கு வேலை செய்யும் ஒரு திறமையான ஃபேஷன் டிசைனர் ஆவாள். அவள் அந்த ஆடையை தன் அறைக்கு எடுத்துச் சென்று கிழிந்த இடமே தெரியாதவாறு கத்தரிக்கோளால் கட் செய்து ஒரிஜினல் ஆடையை விடவும் மிக அழகாக ஆல்டர் செய்து தைக்கிறாள். மறுநாள் கடைக்கு வரும் ஓனர் அந்த ஆடையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை உடனடியாக கண்டுபிடித்து விடுகிறார். தவறு செய்த பெண்ணின் வேலை பறிபோக கூடாது என்பதற்காக அந்த ஃபேஷன் டிசைனர் பெண் தானே அதை ஆல்டர் செய்ததாக பழியை ஏற்றுக்கொள்கிறாள். அந்த ஆடை முன்பை விட அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஓனர் தன் பொறாமை குணத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த திறமைசாலி பெண்ணை வேலையை விட்டு நீக்குகிறார். அதன்பின் அந்த பெண் தனது தகுதிக்கு ஏற்ற வேறு ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து தினமும் விதவிதமான ஆடைகளை வடிவமைக்க தொடங்குகிறாள். அவள் தைக்கும் ஆடைகளை அவளது அரை தோழி ரூம்மேட் அணிந்து கொண்டு பழைய கடைக்கு செல்ல அவளுக்கு எப்படி இவ்வளவு அழகான ஆடைகள் கிடைக்கின்றன என்று ஓனர் விசாரிக்கிறார். உண்மை தெரிந்த பிறகு ஒரு சிறந்த திறமைசாலியை தான் தவறாக புரிந்து கொண்டு துரத்தி விட்டோமே என்று அந்த ஓனர் எண்ணி வருத்தப்படுகிறார்.